சமைத்து உண்ணுகிற வழக்கமே ரொம்ப சமீபத்தில் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தீப்பெட்டி எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுக்குள்ளே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி சமைத்து உண்ணுகிற வழக்கமே பெரும்பாலான மக்களிடம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது அப்போ நெருப்பை பாதுகாத்து வச்சுருக்காங்க. அப்போ நெருப்பை எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, நெருப்பை ஒரு தடவை பற்ற வச்சுட்டாக்கா, எப்படியோ கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டாக்கா, அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. அங்கே போய் நீங்கள் நெருப்பு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்கும். அதை யாராவது அணையாமல் பார்த்துக்கிறதுக்கு வேலைக்கு ஆள் விட்டுருப்பாங்க. கடந்த காலத்தில் அரசர்கள்லாம் இருந்தாங்களா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நகரங்களில் நெருப்பை அணையாமல் பாதுகாக்கிற வேலையை கடந்த காலங்களில் செஞ்சுருப்பாங்க. வேலைக்கு ஆள் போட்டு அதை அணையாமல் பார்த்துக்கோ, நெருப்பு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நெருப்பு தேவைப்பட்டிருக்கும். அது அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நெருப்பை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சமைப்பாங்க. இப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கணும். வேறு எப்படி தீப்பெட்டியே இல்லைன்னா 300 வருஷத்துக்கு பிறகு தான் தீப்பெட்டியே கண்டுபிடிச்சிருக்காங்க. 1820 தான் இன்னும் தீப்பெட்டியே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் வெளிநாட்டுக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப சமீப காலமாக தான் 1800 பிறகு தான் 820க்கு அப்புறம் தான் தீப்பெட்டியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது 1820 200 வருஷம்தான் இருக்குது. தீப்பெட்டி கண்டுபிடிச்சி 200 வருஷம்தான் இருக்குது. 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? தீப்பெட்டிக்கு நெருப்புக்கு என்ன பண்ணாங்க? ஆனால் 200 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வேலைகள், அதாவது வாள், ஆயுதம் எல்லாமே வரலாற்றுப்படி போர்கள் நடைபெற்றிருக்கு. எல்லாத்துக்கும் இரும்பாலான ஆயுதங்கள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பு என்பது ஏதாவது அணைய விடாமல் பார்த்துக்கிறது. எங்கேயாவது ஒரு ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல நெருப்பு ஏற்படுத்தப்பட்டு அதை அணைய விடாமல் பாதுகாத்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்திருக்கணும். வேறு ஒவ்வொரு முறையும் அவங்க உரசி தீயை பற்ற வச்சாங்களா அப்படிங்கிறது, எப்படி தான் அதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ரொம்ப சமீப காலமாக தான் தீப்பெட்டியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நெருப்பெல்லாம் பயன்படுத்துகிற வழக்கம், சமைத்து சாப்பிடுகிற வழக்கம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கணும். அப்போ மக்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கும். அப்படியே இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இங்கே எதுவும் ஹோட்டல் உணவுகள், சமைத்த உணவுகளை விற்பனை செய்கிற ஹோட்டல் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அந்தந்த குடும்பத்தினர் சமைச்சிருப்பாங்க. சமைக்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தீப்பெட்டி கிடைக்காதனால சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் கூட அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கும். நிறைய கிராமங்கள், விடுபட்டு போன தனித்து இருக்கக்கூடிய கிராமங்கள், அங்குள்ள மக்கள் அப்போது எல்லா ஊர்லேயும் சமைச்சு அப்போது கடந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நோய் இல்லாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். நோய் இல்லாமல் வாழ்ந்ததற்கு இது ஒரு மிக மிக முக்கிய காரணம். சமைத்து சாப்பிடுகிற வழக்கம் அங்கே இல்லை, ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. அதுதான் மக்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்தது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக தீப்பெட்டியை நெருப்பை பற்ற வைத்து எடுத்த உடனே சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். முழு நேர உணவும் சமைச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அது காரணம் இந்த தீப்பெட்டியோட பயன்பாடு. அப்புறம் இன்றைக்கி லைட்டர்லாம் வந்துச்சு, கேஸ் ஸ்டவ், லைட்டர் எல்லாமே வந்துடுச்சு. அதனால தான் நம்ம இன்றைக்கி எளிதாக நம்ம எந்த சாப்பிட்டாலும் சமைச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். சமைச்சு சாப்பிட்ற உணவுக்கு நம்ம அடிமையான காரணமே இந்த தீப்பெட்டியின் கண்டுபிடிப்பு தான். அதோட சுவை நம்மளை அடிமைப்படுத்துறது. ஆனால் அது நெருப்பு பற்ற வைப்பது உங்களுக்கு எளிதான வேலையாக எப்போ தீப்பெட்டி கண்டுபிடிச்ச பிறகு தான் மாறிச்சு. அதனால தான் இன்றைக்கி எடுத்ததுக்கெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதான் காரணம். நல்ல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்திருப்பதற்கு அவர்களிடம் பேராசைகள் இருந்திருக்காது. ஏன்னா சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய பேராசைகள் வரும். பச்சையாவோ அல்லது சமைக்காமலோ பச்சையாவோ சாப்பிடும்போது உங்களுக்கு பேராசைகள்லாம் அதிகமாக வராது. மனித உறவு முறைகள், அன்பு, பாசம் இந்த மாதிரி நிறைய நல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ இந்த தீப்பெட்டிலாம் கண்டுபிடிச்சாங்களோ, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் தீப்பெட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் வந்திருக்கு. அப்போ தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. உணவுகளை சமைத்து சாப்பிடுவதற்காக தான் பெண்களை அடிமைப்படுத்தினார்கள். தீப்பெட்டியோட வருகை அது நிறைய தொழில்கள் உருவாக காரணமாக இருக்கலாம். வேறு நிறைய தொழில்கள் உருவாகுவதற்கு தீப்பெட்டியோட வருகை ஒரு கண்டுபிடிப்பு ஒரு காரணமாக இருந்திருக்கணும். தீப்பெட்டி வந்த பிறகு விவசாயம், அது வரைக்கும் விவசாயம் பெரும்பாலும் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. தீப்பெட்டி கண்டுபிடிச்ச பிறகு விவசாயம் அல்லாத பிற தொழில்களை மக்கள் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருந்திருப்பாங்க. அப்போ சமையல் உணவை சமைத்து சாப்பிட்றதும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும்.
பெண்கள் அதற்காக அடிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். வீட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்றதுக்கு சமைத்த உணவுகளை தயார் பண்ணணும். வெறுமனே உணவை சமைக்கிறது மட்டும் கிடையாது. அந்த நெல்லை குத்தணும், உரலில் போட்டு குத்தி புடச்சி நெல்லை அதை பிரித்து எடுக்கணும். அரிசியை பிரித்து எடுக்கணும். சோளத்தை அரிசிங்கிறதே ரொம்ப சமீபத்தில் தான் மக்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சது. அதுக்கு முன்னாடி கேழ்வரகு, கம்பு, கேழ்வரகு, சோளம் இதான் இருந்துச்சு. அரிசிங்கிறது ஒரு 20, 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. இப்போ அதுக்கு முன்னாடி மக்கள் இந்த சோளத்தை இடிக்கிறது, இந்த மாதிரி சோளத்தை இடித்து அந்த உணவை அதை தயார் பண்ணோம். ஒரு சமையல் உணவுங்கிறது பெண்கள் செய்த வேலை வெறும் சமைக்கிறது மட்டும் கிடையாது. சமைச்ச உணவுகளை அந்த தானியங்களை தயார் செய்வது, காய வைக்கிறது, அது காய வச்சு வேக வச்சு இடித்து புடச்சி அம்மியில் போட்டு குத்தி அதை உரலில் போட்டு குத்தி நிறைய வேலைகளை பெண்கள் செஞ்சுருக்காங்க. அப்போது உணவை சமைப்பதற்கு, சமைத்த உணவுகளை தயார் செய்வதற்கு, சமைப்பதற்காக தானியங்களை தயார் செய்வதற்கு பெண்கள் அந்த வேலையை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்கள் வேற ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க. பெண்கள் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்கள் வயலில் உழைக்கிறது, பெண்களும் வயலில் உழைச்சாங்க. வயலில் உழைச்சது போக பெண்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டாங்க. பெரும்பாலும் வயலில் உழைக்கிற வேலையை ஆண்கள் பெரிதும் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆக அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் தீப்பெட்டியை கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுக்கு முன்னாடி மக்கள் கொஞ்சம் சுதந்திரமாக இருந்திருப்பாங்க. சமைத்து சாப்பிடுகிற வழக்கம் இல்லாமல் இருந்ததுனால வேலையே உங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது. சமைச்சு சாப்பிடும்போது தான் வீட்டில் நிறைய வேலைகள் வந்துருச்சு. இந்த சோளத்தை இடிக்கணும், கேழ்வரகு அதெல்லாம் இடித்து புடச்சி அவிச்சு காய போட்டு அப்புறம் அள்ளி கூட்டி பெருக்கி உமியெல்லாம் நீக்கி இப்படி நிறைய வேலை. அப்புறம் அதை சமைக்கணும், அதுக்கு குழம்பு வைக்கணும். அப்போ தான் நிறைய வேலை வந்துருச்சு. 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் எப்போ தீப்பெட்டி கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கு பிறகு தான் அப்போது உப்பு வியாபாரம் அதிகரிச்சிருக்கும், வீட்டில் வேலைகள் அதிகரிச்சது, பெண்கள் அதனால் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஆண்களும் பெண்களும் ஒரு சும்மா உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது கூட ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி, ஒரு 1800க்கு பிறகு தான் அதிகமாக இருந்திருக்கும். அந்த உணவு சமைக்கப்பட்ட உணவு பேராசையை ஏற்படுத்தியிருக்கோம் சாப்பிடும்போது. அது மாதிரி தீப்பெட்டியோட வரலாறையும் நம்ம மனித உயிர்களின் வரலாறையும் நம்ம இணைச்சி தான் பார்க்கணும். அது மனித வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்களையும் நம்ம கவனித்து தான் பார்க்கணும்.